பணித்துறைகள் ஜூலை 3, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இன்னும் வீடு சேரவில்லை. தியான வசனம் பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரூஸ்வெல்ட் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலம் அது. ஒரு முறை அவர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு பயணப்பட்டாராம். அங்கு தன்னுடைய பணிகள் நிறைவு பெற்றதும் ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு பெரிய கப்பல் ஒன்றுல தாயகம் திரும்பினாராம். அந்த கப்பல்ல ஒரு சக பிரயாணி 40 ஆண்டு கால ஊழிய பணியினை நிறைவு செய்து வீடு திரும்பி கொண்டிருந்தாராம். இந்த நபர் ஆப்பிரிக்க மக்களிடையே ஒரு தொலைக்கோடி கிராமத்துல கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அநேக இரட்சகரிடம் வழி நடத்தி இருந்தாராம். அவருடைய பெயர் ஹென்றி மோரிசன். இவர் ஒரு மிஷனரி. கப்பல் துறைமுகத்தை எட்டியதும் பெருந்திரள் கூட்டம் ஜனாதிபதியை வரவேற்க அலைமோதியது. கண் கவர் வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில ரூஸ்வெல்ட் கடந்து சென்றாராம். 40 வருட கால ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிய ஊழியர் ஹென்றி மோரிசனை வரவேற்க ஒருவர் கூட செல்லவில்லையா. குறுகிய கால அயல்நாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் ஜனாதிபதிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைக்க 40 ஆண்டுகள் ஊழிய பணியை அயராது செய்து வீடு திரும்பும் தன்னை வரவேற்க யாரும் வரவில்லையே என்று தன் மனதில் அழுதாராம் ஹென்றி. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியர் காதுல ஒலித்த மெல்லிய குரல் இவ்வாறு கேட்டதாம்: மகனே, நீ இன்னும் வீடு சேரவில்லை. உன் தாயகம் பரலோகம். அங்கு நீ வரும்போது உன்னை வரவேற்பதற்கு நானும் எண்ணற்ற தூதர்களும் இருப்போம் என்று கர்த்தர் தமது மெல்லிய குரலாலே அவரை தேற்றினாராம். பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய மனிதனும் தன்னுடைய வீடு பரலோகில் உண்டு என்பதை உணர வேண்டும். அநேகர் இந்த பூலோகத்துல தாங்கள் கட்டும் வீட்டையே நிரந்தர வீடாக எண்ணுகின்றனர். பக்தனாகிய தாவீது பின்வருமாறு எழுதுகிறார்: தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் என்று. சங்கீதம் 49:11. இந்த உலகத்துல நாம் கட்டுகிற வீடும் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் அழிவையே சந்திக்கும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தார். வீடுகளில் குடியிருக்கும் நாம் அனைவரும் இன்னும் வீடு சென்று சேரவில்லை என்பதை நினைவில் கொண்டு அந்த நித்திய வீட்டின் பிரஜைகளாக மாற கர்த்தரிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.